எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, கடன் ஏற்படுத்தும் கிரக சேர்க்கை. எந்தெந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்தால் கடன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் சூரியன் கேது சேரும்போது தந்தைக்கு காசு பெரிய லெவலில் வராது. கேது எந்த கிரகத்தோடு சேருதோ அவங்களுக்கு வருமானம் தடைப்படும். அப்போ வருமானம் தடைப்படும் போது என்ன செய்வாங்கன்னா, கடன் வாங்குவாங்க. அப்போ கடன் வாங்கி அதனால் நிறையா பாதிப்புகள் சந்திப்பாங்க. அதாவது யார் பாதிப்பு சந்திப்பாங்கன்னா, இந்த ஜாதகனுடைய அப்பா கடனால் பாதிப்பு சந்திப்பார். அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனாலும் வருமானம் குறையும் போது ஒரு அளவோடு வாங்கிக்கிறது நல்லது. அடுத்து சந்திரன் கேதுவோடு சேர்ந்துச்சு அப்படின்னா, தாயார் கடனால் துன்புறுவார். அதாவது இந்த ஜாதகனுடைய தாய் கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கக்கூடாது தான், வாங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு அது மூலிமா பிரச்சனைகள் ஏற்படுத்தும் இந்த கிரக சேர்க்கை. அப்போ ஒரு ஜாதகருக்கு சூரியன் ப்ளஸ் கேது அல்லது சந்திரன் ப்ளஸ் கேது இருந்தது அப்படின்னா, இந்த ஜாதகனுடைய அம்மா அப்பா வசதி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க மூலிமா இந்த ஜாதகருக்கு வருமானம் வராது, பூர்வீக சொத்து வராது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சூரியன் ப்ளஸ் கேதுவோ சந்திரன் ப்ளஸ் கேதுவோ இந்த ஜாதகனுடைய அமைப்பில் இருந்தது அப்படின்னா, இது எப்படி சேர்க்கையாக எடுத்துக்கணும் அப்படின்னா, சூரியன் கேது ஒரே கட்டத்தில் இருந்தாலோ, சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருந்தாலோ, சூரியனுடைய நட்சத்திரத்தில் கேது இருந்தாலோ, அல்லது கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலோ, அல்லது சூரியனுக்கு 1, 5, 9 கேது இருந்தாலோ இதை செயற்கையாக நம்ம எடுத்துக்கணும். சூரியன் ப்ளஸ் கேது ஒரே கட்டத்தில் இருந்தாலோ, சூரியனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருந்தாலோ, சூரியன் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலோ, அல்லது கேது நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தாலோ, சூரியனுக்கு 1, 5, 9 கேது இருந்தாலோ, இந்த மாதிரி வரக்கூடிய இதை நம்ம செயற்கையாக எடுத்துக்கணும். அப்போ சந்திரன் ப்ளஸ் கேதுவும் அதே மாதிரி தான். சந்திரன் ப்ளஸ் கேது ஒரே கட்டத்தில் இருந்தாலோ, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேதுவோ கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலோ, அல்லது சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் கேது இருந்தாலோ, அல்லது சந்திரனுக்கு 1, 5, 9 கட்டத்தில் கேது இருக்கிறத நம்ம செயற்கையாக எடுத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஜாதகனுடைய தாயார் கடனால் துன்பப்படுவார். ஓகே, அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா, கடன் கம்மியாக வாங்கிக்கணும், நிறைய வாங்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் ப்ளஸ் கேது என்ன பண்ணும் அப்படின்னா, சகோதரன் கடனால் அவதியுறுவான். அதாவது ஜாதகனுடைய தம்பி நிறைய கடன் வாங்கி அது மூலிமா கஷ்டப்படுவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண் ஜாதகமாக இருந்துச்சுன்னா, பெண் ஜாதகத்தில் செவ்வாய் ப்ளஸ் கேதுங்கிறது, செவ்வாய்ங்கிறது கணவனை குறிக்கிறது. அப்போ கணவர் கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய்ங்கிறது கணவரை குறிக்கிறதுனால கணவர் கடனாளி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த அமைப்புள்ளவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். கடனை பெரிய லெவலில் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து செவ்வாய் ப்ளஸ் கேது இருக்கிறதுனால நிலம் அல்லது சொத்தால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு கடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்குறீங்க, அல்லது கடன் வாங்கி ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா அதில் வில்லங்க ஏற்படும். கடனை திரும்பி கட்ட முடியாத சூழல் ஏற்படும். அதனால் செவ்வாய் கேது சேர்ந்தவங்க நிலத்துக்காகவோ சொத்துக்காகவோ கடன் வாங்குறத தவிர்க்கணும். புரியுதா? அடுத்து புதன் ப்ளஸ் கேது இந்த சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னா, வியாபாரத்துக்காக கடன் வாங்குறது, கல்விக்காக கடன் வாங்குறது, நண்பர்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கடன் வாங்குறது, அல்லது நண்பர்களுக்காக கடன் கொடுக்கறது. இந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க சிக்கலில் சந்திப்பாங்க. அதனால் புதன் ப்ளஸ் கேது உள்ளவங்க புதன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடன் வாங்குறதை நிப்பாட்டுங்க. கடனை கொஞ்சமாக வாங்கிக்கோங்க, அல்லது கடனை வாங்காமல் இருக்கிறது சிறப்பு. எந்த கிரகம் கேதுவோடு சேருதோ அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கடன் வாங்குறதை தவிர்க்கணும். வாங்கினீங்க அப்படின்னா திருப்பி கட்டக்கூடிய சூழல் ஏற்படாது. ஒரு நல்ல கிரகம் கோச்சாரத்தில் வரும்போது நீங்கள் கடன் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனால் பெரும்பாலான டைமில் அந்த குறிப்பிட்ட கிரகத்து மூலிமா அது பாதிப்பை கொடுக்கும். இப்போ புதன்கிறது மாமா கேட்டாருன்னு சொல்லி கடன் கொடுத்துட்டு பாதிப்பை சந்திக்கிறது, நண்பர்கள் கேட்டாங்க, காதலி கேட்டான்னு சொல்லி கடன் கொடுத்து பாதிப்பை சந்திக்கிறது, வியாபாரத்துக்காகவோ கல்விக்காகவோ கடன் வாங்குறது, இந்த மாதிரி இதை தவிர்க்கணும். வாங்கினாங்கன்னா கட்டக்கூடிய சூழல் இருக்காது. அதனால் கொஞ்சமாக கடன் வாங்கிக்கணும், அல்லது வாங்காமல் இருக்கிறது நல்லது. குரு ப்ளஸ் கேது சேர்ந்தால், குருங்கிறது ஜாதகர் குறிக்கிறது. ஜாதகர் கடனால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கடன் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜாதகர் தன்னுடைய மகனுக்காக கடன் வாங்குவார். கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்படுவார். யார் ஜாதகத்தில் குரு கேது இருக்கோ அவர் தன்னுடைய மகனுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். சுக்கிரன் ப்ளஸ் கேதுங்கிறது மனைவியால் கடனாளி ஆகிறது. ஒய்ஃப் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி அதனால் பிரச்சனையை சந்திக்கிறது, அல்லது ஒய்ஃப் ஏதாவது கடன் பிரச்சனையில் சிக்கிக்கிறது. இந்த மாதிரி சூழல் சுக்கிரன் ப்ளஸ் கேதுனால் ஏற்படும். அதாவது ஒரு பெண் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி அந்த பெண்ணினால் ஏமாறக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும்.
அது மனைவி மட்டும் கிடையாது, கூட பழகக்கூடிய பெண்கள்கிட்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடன் வாங்கக்கூடாது. அவங்களுக்காக நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறது, சாட்சி கையெழுத்து போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்கிக்கிடுவீங்க. சனி ப்ளஸ் கேதுங்கிறது தொழிலுக்காக கடன் வாங்குதல். ஒரு தொழிலுக்காக வந்து கடன் வாங்கி அந்த கடனை வந்து கட்ட முடியாத சூழல் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவே சனி ராகுவாக இருந்தால் தொழிலுக்காக வந்து நீங்கள் கடன் வாங்கி ஏற்றத்தை சந்திப்பீங்க. ஆனால் சனி கேதுவோடு சேர்ந்துச்சுன்னா அதில் கடன் வாங்கி சிக்கலை தான் நீங்கள் வந்து அதிகமாக சந்திக்க வேண்டி வரும். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த 7 கிரகங்களுக்குரிய சேர்க்கை கேதுவோடு சேரும்போது என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அந்தந்த கிரகங்களினுடைய செயல்பாடை வந்து கேதுவோடு சேரும்போது அது வந்து அந்த உறவை வந்து பாதிக்கும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் வந்து கேதுவோடு சேர்ந்துச்சுன்னா மனைவினால் வந்து இந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது தொழிலினால் வந்து கடன் ஏற்படும் சூழல் வந்து ஏற்படும். அதனால் எந்த கிரகம் எதை குறிக்குதோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கடன் வாங்குறத நீங்கள் நிப்பாட்டணும், வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அதுக்குரிய விளைவுகளையும் நீங்கள் தான் சந்திக்கணும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் கேதுவோடு சேரும்போது கடன் ஏற்படுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.